மித்ரா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ பண்றது சுத்தமா சரியில்லை. அம்மா, நான் என்னம்மா பண்ண? என் ஃப்ரெண்டு அகல்யா கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை பாக்கணும்னு எத்தனை தடவை வீட்டுக்கு வந்தா? ஒரு தடவையாச்சும் நீ அவளை பாத்திருக்கியா? இத்தனை நாள் ஓகே, ஆனா இன்னைக்கு மேலேயே இருந்துகிட்டு வராம இருந்திருக்க. ஒரு மரியாதை வேணா? தீபிகா வந்து டீ குடுக்கறா. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அம்மா, நான் வரலான் தான் இருந்தேன். குளிச்சிட்டு இருந்தேன். நான் கீழே இறங்கி வரத்துக்குள்ள அவங்க கிளம்பிட்டாங்க. என்ன தீபிகா சிரிப்பு? இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும்ல ஆண்டி. நான் சும்மா காலேஜ் டேஸ் நினைச்சு சிரிச்சேன். இனிமே இந்த மாதிரி பார்க்க வந்தவங்களை அவாய்ட் பண்ண நல்லா இருக்காது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். விடு மித்ரா, போ எல்லாமே சரியிடும். ஃபீல் பண்ணாத. இல்ல வாசுகி அம்மா. ஏய், அதான் விடுன்னு சொல்றேன்ல. எல்லாமே சரியிடும். கொஞ்சம் வேலை இருக்கு, இதோ வந்துடுறேன். போலீஸ பார்த்தா பயமா? சம்திங் ராங். இந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கிற மாதிரி தெரியுதே. கண்டுபிடிக்கிறேன். வா மித்து. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எப்படி சார் இருக்கீங்க? யா, ஐ அம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ மித்ரா மேடத்தை பார்க்கணுமே. அவங்க உயிர் அவங்க கிட்டயே இல்ல. அவங்க வேண்டுதல் தான் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. வினய், டைம் ஆச்சு. எத்தனை மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட்? ஹேய் தீப்ஸ், என்ன மறந்துட்டியா? இது நம்மளோட ஹாஸ்பிட்டல். ஆமால. ஹேய், இப்பதான் நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரியா? ஏண்டா, நான் 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இந்தியாவுக்கே வரேன். ஆக்சுவலா யுஎஸ்ல ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் எவ்வளவு ஹைஜீனிக்கா இருக்கும் தெரியுமா? அப்புறம் எதுக்கு தீபிகா இங்கே வந்து கஷ்டப்படுற? வீட்லயே இருந்திருக்கலாம்ல. நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் யோசிச்சேன். பட் வினய்க்காகன்னு சொன்னதும் என்னால அப்படி வீட்ல இருக்க முடியல. என்ன இவ இவ்ளோ கொடூரமா முறைக்கிறா? அப்படி யார பாக்குறா? மித்ராவை இவன் ஏன் இப்படி முறைக்கிறா? ஏதோ கதை இருக்கும் போல இருக்கே. வாங்க சார். ஹலோ டாக்டர். வாமா மித்ரா. ஹலோ டாக்டர். ரிப்போர்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? எல்லாம் கொண்டு வந்து. ஓகே. வினய், நீங்க டாக்டர் கன்சல்டிங் முடிச்சிட்டு வாங்க. நான் அப்படியே ஹாஸ்பிடல்ல சுத்தி பார்த்துட்டு வரேன். சரி, ஓகே. பாத்து வாங்க டாக்டர். வாங்க. ஹலோ ஹலோ மேடம், என்ன
ஓனர் மேடத்தையும் அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? எது ஓனர் மேடமா? அட நீங்க வேற மேடம். நேத்து வரைக்கும் இதே ஹாஸ்பிட்டல்ல எங்கள மாதிரி குப்பை கொட்டிட்டு இருந்த சாதாரண வேலைக்காரி அவ. ஏதோ அவளுக்கு அடிச்ச லக்குக்கு வினய் சருக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. எனக்கு புரியல. அது ஒண்ணு இல்லைங்க மேடம். இப்ப உள்ள போனாலே மித்ரா. அவ ஆரம்பத்துல எனக்கு யாருமே இல்லைன்னு டாக்டர் கிட்ட போய் சொல்லி இதே ஹாஸ்பிட்டல்ல அட்மின்ல வேலை வாங்கி சுத்திட்டு இருந்தவ தான். திடீர்னு வினய் சருக்கு உடம்பு முடியலன்னு அவருக்கு நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு. பொண்ணு வேற கிடைக்கல. அப்ப டாக்டர் சார் பொண்ணுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இவ உள்ள பூந்து 15 லட்சம் பணம் வாங்கிட்டு 6 மாசம் தான் பொண்டாட்டியா இருப்பேன்னு அக்ரிமெண்ட் போட்டுட்டு வினய் சார கட்டிக்கிட்டா. இப்ப என்னடானா அதெல்லாம் மறந்து போச்சு. என்னமோ ஹாஸ்பிட்டலுக்கு இவதான் ஓனருங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருக்கா. சரியான ஏமாத்துக்காரி. நீங்களே சொல்லுங்க மேடம், நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த பொண்ணாச்சும் இந்த மாதிரி காரியத்தை பண்ணுவாங்களா? ச்சே, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் பாருங்க. ஆமா, நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். சாரி, நீங்க உங்க வேலையை பாருங்க. என்னடா இது, கன்னித்தீவு கதை மாதிரி இந்த மித்ரா விஷயத்த தோண்ட தோண்ட பல விஷயம் புதுசு புதுசா வெளியே வருது. நான் கூட இவளை ஏதோ குறைச்சி எடை போட்டுட்டேன். ஆனா மித்ரா சாதாரண ஆள் இல்லைன்னு இப்ப தெரியுது. இவ விஷயத்த கொஞ்சம் ட்ரிக்கியா தான் ஹேண்டில் பண்ணணும். ஏய் தீப்ஸ், என்ன ஹாஸ்பிடல் சுத்தி பார்க்க போறானே இங்க வந்து நின்னுட்டு இருக்க? சுத்தி பாத்துட்டேன்டா. அதுக்குள்ளேவா? ஆமா, அது இருக்கட்டும். டாக்டர் செக்கப் எல்லாம் முடிஞ்சுதா? எல்லாமே முடிஞ்சது. நம்ம கிளம்பலாமா? வா. என்ன மித்ரா, ரொம்ப டல்லா இருக்க? என்னன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புனதுல இருந்தே ஒரு மாதிரி டல்லா தான் இருக்கு.
மித்ரா ஆர் யூ ஓகே? எனக்கு ஒன்றும் இல்லை வினய், ஜஸ்ட் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பின்னால வரேன். ம்